Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஜெனரல் நாலேஜ். அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோல ஒரு பார்ட் வீடியோ நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இன் டெப்தா போய் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா as usual உங்களுக்கான 5 கொஸ்டின்ஸோட வந்திருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆன்சர் மனப்பாடம் பண்றதா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கான பெஸ்ட் ட்ரிக் என்ன பார்க்கலாமா? ஸோ www ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் டைப் பண்றப்போ, அதாவது ப்ரௌஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுளே எடுத்துக்கோங்க, www.google.com அப்படின்னு தான் போடுறோம். எக்ஸ்பான்ஷன் என்ன? www மீன்ஸ் வாட்? ஸோ wwwனா வேர்ல்ட் வைட் வெப். ஸோ நம்ம வந்து தேடுற எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்ல இருக்கு. அதாவது உலகத்துல இருக்க அத்தனை விஷயங்களுமே கூகுள் அடங்கி இருக்கு அப்படின்னே கூட வச்சுக்கோங்க. ஸோ உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் இன்டர்நெட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ல்டு. வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப பெருசு. ஸோ வைட் வெப்னா என்னது? வெப்சைட். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இன்டர்நெட்ல எல்லாமே கிடைக்குது. இன்டர்நெட்ல எல்லாமே கிடைக்குது, உலகத்துல இருக்க எல்லாமே கிடைக்குது. ஸோ வேர்ல்ட், உலகம் ரொம்ப பெருசு, வைட், வெப்சைட். ஸோ வேர்ல்ட் வைட் வெப் இஸ் அ ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வேர் இஸ் ரேம் லொகேட்டட்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்க ரேம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு ரேம்னு ஃபர்ஸ்ட் வாசிக்க வராது, ராம் அப்படின்னு தான் வாசிக்க வரும். நீங்க ராம் படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மதர் சென்டிமெண்ட் தான் அதிகமா இருக்கும். ஆர்ஆர்ஆர் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமுக்கு வந்து யார் மேல அட்டாச்மெண்ட் அதிகம்? அவங்க அம்மா மேல. ஸோ ராம் மதர், ரேம் மதர் போர்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்? இஃப் ஏ கம்ப்யூட்டர் ஹேஸ் மோர் தேன் ஒன் ப்ராசஸர் மீன்ஸ் இட் இஸ் நோன் அஸ். இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல ஒன்னுக்கும் மேற்பட்ட ப்ராசஸர் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் மல்டி ப்ராசஸர். ஸோ ஒன் ப்ராசஸ் அப்படின்னா சிங்கிள் ப்ராசஸர், ஒன்னுக்கு மேல அப்படின்னா அது மல்டி ப்ராசஸர். ஓகே, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஆர்எல்எஸ். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஆர்எல்எஸ். யூஆர்எல் அப்படின்னா நிறைய பேர் தெரியாது. என்ன அப்படின்னா, மேல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் டைப் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சிங் லைன் இருக்கும், அதுக்கு பேர் தான் யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அதோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஸோ இப்போ நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான வீடியோ இருக்கு. அந்த யூஆர்எல் கரெக்டா பேஸ் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வர்றதுக்கு சான்ஸ் என்ன? ஏன்னா இந்த யூஆர்எல் இந்த வீடியோவுக்கு அப்படின்றது ஒரு கனெக்ஷன். ரைட்? ஸோ இந்த வீடியோவா, அதுக்கு இந்த யூஆர்எல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்றதுக்கு பேர் தான் யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல் அப்படின்றது என்னது? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். புரியுதா? ஸோ அது எங்க இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், அந்த வீடியோ எங்க இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், லொகேட் பண்ணி நமக்காக தூக்கிட்டு வந்துடும். ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர், இதை நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். Last question, which level language is assembly language? Which level language is assembly language? ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்ல வந்து என்ன லெவல் லாங்குவேஜ் இருக்கு? லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம பேசுறது கிடையாது. ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அசம்பிளி அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அசம்பிளி மீட்டிங்கா இருக்கட்டும், இதுலலாம் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க? டெஃபினட்டா லோ லெவல் லாங்குவேஜ் தான். ஏன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டு மந்திரிகள்லாம் பேசி நம்ம பார்த்தது கிடையாதா? நம்ம தான் அடிக்கடி நியூஸ் சேனல்ல பாக்குறோமே, எத்தனையோ பேர் அந்த பாண்டியோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கலாம் என்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்க? லோ லாங்குவேஜ்ல தான் பேசுறாங்க, லோ லெவல் லாங்குவேஜ்ல தான் பேசுறாங்க. ஸோ அசம்பிளில என்ன லாங்குவேஜ் இருக்கும்? லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ விச் லெவல் லாங்குவேஜ் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னைக்கான இந்த 5 கொஸ்டின்ஸ் உங்க எல்லாத்துக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நான் கொடுத்த ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.